அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கையும், அதுக்கு முன்னாடி நாசரேத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற இந்த லூப் லைன் பணிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாதை திருநெல்வேலி திருச்செந்தூர் அப்படிங்கிற பாதை பார்த்திங்கன்னா 2023 எலக்ட்ரிஃபைடு ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த டவர் கார் செட் இந்த நம்மளோட இடது பக்கம் தெரியுது இல்லைங்களா, அந்த செட் வந்து கட்டியிருந்தாங்க. ஆனால் அதோடைய லிங்க் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ இந்த லிங்கை ஏற்படுத்துறதோடு இல்லாமல் இந்த 2வது பிளாட்பாரத்துலேருந்து இந்த ரொம்ப வளைவாக இருக்கும் அந்த வளைவாக இருக்கிற பகுதியை ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி இப்போ அந்த லூப் லைன் வந்து அமைச்சிட்ருக்காங்க. இந்த டவர் கார் செட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த OHC அதாவது ஓவர் ஹெட் வயரை வந்து அலைன்மெண்ட் பண்ணக்கூடியது. அது எல்லா வழித்தடத்துலையும் இந்த மாதிரி எமர்ஜென்சி காலத்துக்கு நிறுத்தி வைக்கிற மாதிரியான ஒரு செட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சது பிறகு அந்த வண்டியை அங்கே போய் நிறுத்தி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியம். அதனால் அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் இந்த டவர் கார் செட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் நிறையா ட்ரெயின் ட்ராவலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான இது வந்து ஒவ்வொரு ஜங்ஷன் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் இந்த மாதிரி செட்டு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ராக்கு பார்த்திங்கன்னா இந்த டெட் எண்ட் இருக்கலாம், இங்கேருந்து இப்படியே லூப் லைன் கண்டினியூ பண்ணி அந்த JCB நிற்கிது இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த நம்மளோட இந்த லைனில் வந்து ஒரு சுவிட்ச் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல வளைவு இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இதனால் அந்த லூப் லைனில் வண்டிகள் வேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதோட அந்த டவர் கார் செட்டுக்கு போகிற லிங்க்கும் வந்து ஏற்படுத்திடுவாங்க. ஸோ இந்த பணிகள் தான் இந்த நாசரேத் ரயில் நிலையத்தில் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாட்பாரத்தோட அப்கிரேடேஷனும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் போன அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அப்டேட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கிடப்பில் கிடந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட அப்கிரேடேஷன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தான். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலே அது நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே தான் இருந்தது. ஸோ இப்போ பணிகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதிலே முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அந்த முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸை வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பயணிகளுடைய எக்ஸிட் என்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனோட பின்புறமாக மாற்றி விட்டுட்டாங்க. அதனால் பணிகள் வந்து அந்த முன்புறத்தில் வந்து பணிகள் வேகமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பணிகளும் சீரான வேகத்தில் நடந்து வருது. நம்ம லாஸ்ட் அப்டேட் பார்த்ததை விட இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பட் வேலை செய்கிறாங்க, பணிகள் எதுவும் நிறைவு பெறலை. பார்க்கிங் ஏரியாவும் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்மே பார்த்திங்க அப்படின்னா 24 கோச்சுகளுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது. ஒருவேளை அப்படி இன்னும் தேவைப்படுற பட்சத்தில் இன்னும் டெவலப் பண்ண முடியும். நம்மளோட வியூவர் கேட்டிருந்தாரு, இந்த குளம் இருக்கே இதுக்கப்புறம் எப்படி பிளாட்ஃபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ தேவை ஏற்படும் போது குளத்துக்கு மேலேயும் வந்து ரூஃப் அமைச்சு பிளாட்ஃபாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த பாலத்துக்கு மேலேயும். ஆனால் அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்போவே பாருங்கள், அந்த 12 பெட்டிகள் கொண்ட அந்த வண்டியை பார்த்திங்கன்னா 2க்கும் சென்டராக தான் நிற்கிது. ஸோ அந்த இன்ஜின் இங்கே வரைக்கும் வந்தது அப்படின்னா பின்னாடி இன்னும் 8 பெட்டிகளை நிறுத்துகிற மாதிரியான இட வசதி இருக்குது. இந்த ஃப்ளோர் வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. திருச்செந்தூர் வந்து ஒரு டெர்மினல் ஸ்டேஷன். ஸோ இதை தாண்டி வண்டிகள் போகாது. அதனால் அப்போது வண்டிகள் அங்கே போயிட்டு லோக்கோ ரிவர்ஸ் பண்ணணும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதோடைய ஃப்ளோர் மற்றும் இந்த பணிகள் நடைபெறதுனால இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம உள்ள கோயிலுடைய அந்த ஆர்ச்சிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோடு இருக்குது இல்லைங்களா, பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் திருச்செந்தூர் கோவில் பக்கம் நடந்ததுன்னா இந்த முன்னாடி காமிச்ச ஆர்ச்சி வரும். அதுக்கு ரைட் சைடே பார்த்திங்கன்னா இந்த வழி வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பாதையை தான் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் குழப்பமான பாதையாகவும் இருக்கும். கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த பணிகளை முடிவு பெற்று முன்புற பகுதியை திறந்து விட்டாங்க அப்படின்னா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.